பொதுவாவே முன்னணியில இருக்கிற ஒரு சில கதாநாயகிகள் படம் நடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் படத்துடைய ப்ரமோஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கோச்சடையான் படத்துல நடிச்ச தீபிகா படுகான் படத்துடைய ப்ரமோஷனுக்கு கண்டிப்பா வருவேன், அதுவும் எல்லா ப்ரமோஷனுக்கும் வருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ரஜினிகாந்த் பிரஸ் மீட் பண்ண போறாராம். அதுக்காக பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப ரெடி ஆயிட்டே வராங்க. இது எதுக்கான பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லி கேட்டா 11ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி கோச்சடையான் படம் வெளியாகுது. இந்த படத்தை ரஜினிகாந்தோடைய இளைய மகள் சௌந்தர்யா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டாம். அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நிறைய ப்ரமோஷன்கள்லாம் நடக்க போகுது. இதுல படத்துல நடிச்ச நிறைய கலைஞர்கள்லாம் கலந்துக்க போறாங்க. ஆனா நிறைய ப்ரமோஷன்கள்ல ரஜினிகாந்தால கலந்துக்க முடியாது இந்த பிரஸ் மீட்டை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ரஜினிகாந்தோடைய உடல்நிலை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கலைஞர்கள் அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதால சௌந்தர்யா எல்லார்கிட்டையும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் அதை அனுசரிச்சு நடந்துட்டு இருக்காங்களாம். தீபிகா படுகானும் அந்த மாதிரி தான். அவரால் வர முடியாது அப்படிங்கிற நிலைமையை தீபிகா படுகான் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, எல்லா ப்ரமோஷனுக்கும் கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோச்சடையான் படத்துல பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மோஷன் கேப்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முதன் முறையா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல சௌந்தர்யா ரொம்பவே மெனக்கெட்டு நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. பல வருஷங்கள் இதுக்காக செலவிட்டிருக்காங்க. படம் ஒரு வழியா எல்லா வேலைகளும் முடிஞ்சு ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலைமையில சௌந்தர்யா கேரளாக்கு போயிட்டு அங்க பிரசித்தி பெற்ற கோயிலான குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. பட வேலைகள்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னா ரஜினியோடைய எடைக்கு வெண்ணெய் சாத்துறதா வேண்டிக்கிட்டாங்களாம். 75 கிலோ வெண்ணெயை சாத்தி ரொம்ப பயபக்தியா கோவில் முழுக்க வேண்டிக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம படத்துல ஏகப்பட்ட கலைஞர்கள் அவங்களுடைய எஃபோர்ட்டை கொடுத்து நடிச்சிருக்காங்க. படம் வெளிவரும்போது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெறணும் அப்படிங்கறதால ரொம்பவே பயபக்தியா அங்க இருக்கிற நேர்த்தி கடனை இவங்க செலுத்தியிருக்காங்க. கோச்சடையான் படம் பல மொழிகள்ல வெளியாகுது. எல்லா மக்கள் கிட்டையும் ரஜினிக்கு எப்படி செல்வாக்கு இருக்கோ அதே மாதிரியே இந்த படத்துக்கும் செல்வாக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாரும் இருக்காங்க.